வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உணவுகளை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஊர் கை பக்குவத்தில் பண்ணுற இவங்களோட ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க நினைக்கிறேன். அது மாதிரி பார்க்குற ரெசிபி தான் எனக்கு இந்த பூண்டு தொக்கு. இந்த பூண்டு தொக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது இன்றைக்கி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 10 நாளோ இல்லை ஒரு மாதமோ கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராகும் பூண்டு தொக்கு. தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த பூண்டு தொக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து என்ன மாதிரி பூண்டு யூஸ் பண்ணுறாங்க? இது வந்து நாட்டு பூண்டு தான். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அந்த காரத்தன்மையும் நல்லாயிருக்கும். புளியை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறாங்க. புளி நார்மலாக கையில் கரைச்சி ஊற்றி நம்ம அப்படியே குக் பண்ணுவோம். ஆனால் இது மிக்சியில் அரைக்கிறதுக்கு என்ன காரணம்? அரைச்சா ஸ்மெல்லு, அதோட காரம் நல்லா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். ஓகே, அந்த பேஸ்ட்டு தன்மை அதில் தான் கிடைக்கும். ஓகே, அப்போ தான் வந்து ஒன்னோட ஒன்று சேரும், பைண்டிங் ஆகி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பூண்டு, நல்லெண்ணெய், புளி, இந்த மிளகாத்தூள், இந்த மூணுமே சேர்ந்தாலே வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெசிபி தான் நீங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்போறோம்னா மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய ரெசிபி நம்ம பண்ணிட்டு வரோம். அங்கே போய்ட்டு தான் லக்ஷ்மி அம்மா கிட்ட போய்ட்டு இந்த ரெசிபி கேட்டு போகிறோம். அதே டைமில் அவங்க சன்னை மீட் பண்ணி அவங்களுக்கு எப்படி இந்த பூண்டு தொக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சது, எப்படி வந்து இந்த கடையில் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி எப்படி விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விக்னேஷ் ஹரிகரன். அந்த பூண்டு தொக்கு வந்து முதல்ல வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. வீட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை ஏன் நம்ம கடைக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போட்டு கஸ்டமருக்கு கொடுத்தோம். கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. அப்புறம் வந்து அதை நம்ம பாட்டிலில் கொடுத்து கஸ்டமருக்கு சேல் பண்ணோம். அந்த பூண்டு தொக்கு வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எஸ்பெஷலி அந்த ரைஸு கொஞ்சோண்டு எடுத்து பூண்டு தொக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அடாடாடா அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டு. அம்மா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து பூண்டு தொக்கு பண்ண போகிறோம் சார். இப்போ எனக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடலாம் சார். பூண்டு தொக்கு தேவையான பொருள்: பூண்டு வந்து 2 கிலோ, புளி வந்து 1/2 கிலோ, கடுகு 50 கிராம், ஜீரகம் 50 கிராம், பெருங்காயப்பொடி 100 கிராம், சுகர் 1/4 கிலோ, உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி 6 டீஸ்பூன், 400 கிராம் காரப்பொடி, காடிய நல்லெண்ணெய் 1 லிட்டர். இந்த பூண்டு தொக்குக்கு தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? புளியை முதல்ல நல்லா வெந்நீரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம முதல்ல மறைச்சிக்கலாம். அதாவது இந்த இது ஆமாம் ஆமாம், இந்த புளி புளி ஆமாம். சரி, ஓகே. இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொட்டை இல்லாத புளி. ஆமாம், கொட்டை இல்லாத. சரி, ஓகே. இது நல்ல புளி பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு. அப்படி கையில் எடுத்தாலே வந்து சாறு வந்துடும். சாறு வந்துடும். அதே மாதிரி பூண்டு போடுறீங்க. பூண்டு போடுறோம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து புளியும் பூண்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சார். புளியும் பூண்டும். ஆமாம். எடு முழு பூண்டும் அரைக்க வரணும். ஆமாம், பாதி வந்து அதில் வதக்கணும், பாதி வந்து அரைச்சி எடுத்துக்கணும். சரி, ஓகே. ஏன் அப்படி அரைக்கிறோம்? அரைச்சா ஸ்மெல்லு, அதோட காரம் நல்லா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். ஓகே, அந்த பேஸ்ட் தன்மை அதில் தான் கிடைக்கும். ஓகே, அப்போ தான் வந்து ஒன்னோட ஒன்று சேரும், பைண்டிங் ஆகி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கெட்டியாக நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஓகே. இப்போ இது அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிட்டுனா ஒன்றும் தவறு ஏதாவது? தவறு இல்லை, தவறு. நல்லா இது வந்து கொதிக்க நல்லா சுண்டி போயிடும். சுண்டி போயிடும். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் கேட்டால் நல்லா இருக்கும். ஆமாம், இது வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கணும். ஓகே, இதுதான் பக்குவம். ஆமாம், தண்ணி ஊற்றி அரைக்கணும் நல்லா நைஸாக. ரைட். இப்போ நம்ம பூண்டு ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு புளி போடுறோமா இல்லை ரெண்டுத்தையும் ஒன்றா போடுறது? பூண்டு தனியாக, புளி தனியாக அரைக்கணும். பூண்டு வந்து என்ன பூண்டு யூஸ் பண்ணுறீங்க? இது வந்து நாட்டு பூண்டு தான் சார். நாட்டு பூண்டு. ஆமாம், அதுதான் நல்லா வாசனை கொடுக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓகே, அந்த காரத்தன்மையும் நல்லா இருக்கும். இன்னொரு நாட்டு பூண்டு பார்க்கும்போது இது சின்ன சின்னதாக இருக்கும். ஆமாம், இது வந்து மீடியம் சைஸ். சரி, ஓகே, டன் டன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பூண்டு அரைச்சிக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? காரியா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு. சரி, ஓகே, இந்தாங்க நல்லெண்ணெய். இந்த பூண்டு தொக்குக்கு எதுக்கு நல்லெண்ணெய் இம்பார்ட்டன்ட், அதை பற்றி சொல்லுங்க. இந்த பூண்டுக்கு நல்ல காம்பினேஷன் நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் தான். சரி, ஓகே. ஏன்னா இந்த புளி வர இடத்துல நல்லெண்ணெய் மஸ்ட். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சார், நல்ல வாசனை கொடுக்கும். இன்னொன்று நாளாவே அந்த புளியும் அந்த காரமும் சேர அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். சூப்பராக இருக்கும். இந்த விஷயம் சார். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போடும். நல்லா தாராளமாக போடுறோம். தாராளமாக போடலாம். சரி, ஓகே. இன்னைக்கு இந்த பூண்டு தொக்கு பண்ணுறோம். இது வந்து கைப்படாமல் பத்திரமா எடுத்து வச்சோன்னா இது எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்? 6 மாதம் கூட வச்சுக்கலாம். ஸ்டோர் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா இல்லை வெளியே வைக்கலாம்? வெளியிலே வச்சுக்கலாம் சார். ஒன்றாவது. ஓகே, ஏன் நல்லெண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால. ஓகே, புளி அதை மிக்சிங் ஆகிறதுனால நல்லா இருக்கும் டேஸ்ட். சரி, வைக்கிறேன். என்னங்க சீரகம், ஓகே, டன். இதுக்கப்புறம் அந்த பூண்டு வதக்கணும். முழு பூண்டு.
இந்த பூண்டு போட்ட பிறகு வந்து நம்ம அரைச்சது இப்போ போட்டுறோமா எப்படி? இல்லை சார், இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் நல்லா வதங்க. ஆமாம், நல்லா வதங்கினோன்னா அப்புறம் நம்ம அரைச்சிக்கிட்டது. ஏன்னா முழுசாக இருக்கிறதுனால இது வெந்தா ஆமாம், வெந்தாது அது போட முடியாமல். ரெண்டாவது இந்த பச்சை வாசனை அடிக்கும் இல்லைங்க, இந்த முழு பூண்டு போடும்போது. பூண்டு போடுவோம். ஓகே ஓகே. இந்த பூண்டு தொக்கு பண்ணும்போது நீங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து தான் இன்றைக்கி வந்து கடையில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இந்த பூண்டு தொக்குன்னு பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன? இப்படி பண்ணும்போது தப்பாக வந்துச்சு, இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படி எதனா விஷயம் இருக்கா? இருக்குது சார். ஆ, ஃபஸ்ட்டு போடும்போது நான் வந்து மிளகாவை வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டேன். காரப்பொடியாக போடாமல் சரி. மிளகா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி போட்டோன்னா அது பொலன்னு உதிர்ந்து போச்சு ஆச்சா, அந்த பூண்டு ஊறுகாய். ஆமாம், சரியாக வரல. ஓகே. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு நம்ம பாதி அரைச்சிட்டு பாதி இது மாதிரி போட்டால் நல்லா இருக்குமேன்னு, அது பைண்டிங் கொடுக்குமேன்னு அப்புறம் யோசிச்சு செஞ்சது தான் இருந்தது. அப்புறம் பண்ண ஆமாம், பண்ணி. ஓகே, நல்ல விஷயம். வந்துருச்சு அது? வந்துருச்சு, நல்லா இதான் பக்குவமா? பக்குவம் தான் சார். இது இப்போ அரைச்சதை விட்டுரு. அரைச்சு அந்த புளியும் ஊற்றிடும். புளியும் ஊற்றிடுமா? பேஸ்ட் போட்டு புளியும் போட்டு புளியும் போட்டுடலாம், ரெண்டு ஒன்றாவே போட்டு கொதிக்க விட்டுலாம். ஓகே. என்ன காரணம்? ரெண்டு ஒன்றா ஒரே டைமில் வேகணும்? ஒரே டைம் வேகணுமா? ஓகே. இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி வேணுமா? இல்லை நாங்கள் தண்ணி தாங்க ஊற்றலாமா? ஊற்றிடலாம் சார். போதுமா? போதும் சார். ஓகே. இது பெரிய ஸ்டெப்லாம் இருக்காது, ஈஸியாக பண்ணுறது. ஆனால் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சார், நல்லா லேட் ஆகும். இது நல்லா கொதிக்க தான் அது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுருக்கோம். இன்னொரு தண்ணி ஊற்றலாமா? பாதி போதுமா? போதும் சார், போதும். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ போட்ட பிறகு அந்த கலரும் மாற ஆரம்பிச்சு. அந்த புளி லைட்டாக டைலூட் ஆன மாதிரி அந்த கலர் இருக்குது சார். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி. இந்த வீட்டில் சின்ன குழி கிண்டி இருக்கும்ல, அந்த குழி கண்டில் போட்டிருக்காங்க. ஓகே சார். சரி, ஓகே. இதுக்கப்புறம் உப்பு போட்டலாம். உப்பு, நாங்கள் கல் உப்பு. மிளகாத்தூள் இங்கே இருக்குது. உப்பு கை அளவு தான். எனக்கு கை அளவு உப்பு தேவையான அளவுக்கு. நெக்ஸ்ட்டு மற்றபடிலாம் போடணும். பெருங்காய பொடி போட்டு. பெருங்காய பொடி நான் போடலாமா? போட்டுருங்க சார். எவ்வளோ போடணும்? பாதி போட்டலாம். பாதி போடலாமா? இன்னும் கொஞ்சம் கூட போட்டு. ஓகே, போதுமா? அது போதும் சார். ஓகே. இதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு இந்த பூண்டெல்லாம் மேலே வந்துடும், நல்லா வெந்து. சரி. நல்ல பளபளன்னு ஒரு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்புறம் தான் இந்த பொடி போடுறோம். ஓகே. தொக்கு பண்ணுவோம். மிளகாத்தூள் வந்து ஏன் கடைசியாக போடுறோம்? அப்படி முன்னாடி போட்டால் என்ன ஆகும்? இது ஃபஸ்ட்டு போட்டாக்கா வேகாது சார் பூண்டு. ரெண்டாவது கெட்டித்தன்மை கொடுத்தா புளி வாசனை அப்படியே இருக்கும் அதில். இது கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பவுடர் போடுறோம் நம்ம. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் இருக்கும். நல்லா கொதிச்சு கெட்டி ஆகுது. தண்ணி ஊற்றின பிறகு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பிறகு இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு சார். ஆனால் கொதிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலே தெரிக்கும், மேலே தெளிக்குது. ஆமாம், நம்ம சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் கழிச்சு கூட வந்துக்கலாம். சரி, மேலே பட்டுடும் நிச்சயமாக. ஆமாம், அவ்வளோ தண்ணி இது. சரி. அதே மாதிரி இந்த பூண்டு வந்து வெந்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நல்லா இதுவாக பளபளன்னு வந்திருக்கு. பளபளன்னு முழுசாக மேலே தெரியுது. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்திருக்கு எண்ணெயில். இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? பொடி போடுறோம். ஓகே, டன். எல்லாமே போட்டுருவோம். சரி, ஓகே. இது கூட வேறு என்ன போடுறோம்? இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சீனி போட்டு. ஓகே. அதாவது இந்த மிளகாத்தூள் போட்ட பிறகு வெந்த பிறகு அந்த சீனி போட்டுக்கலாம். ஓகே. அந்த எல்லோ கலர் இந்த தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மிளகாத்தூள் போட்டோம்னா அந்த கலர் ரெட்டிஷெல்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா ரெட்டிஷாக இருக்கும் சார். ஓகே. ரெண்டாவது இந்த சுகர் போட்டோம், இன்னும் அந்த கேரமலைஸ் ஆகி இன்னும் நல்லா டார்க் ரெட் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த கிளேஸ் நல்லா கொடுக்கும், அந்த க்ளோ கொடுக்கும். ஆமாம். ஓகே. இது போட்டோட கலர் எப்படி வந்துருக்கு? ரெட்டிஷ் கலர். ஓகே. இப்போ இதுக்கப்புறம் இது நல்லா குக் பண்ணுறோம். ஆமாம் சார். ஒரு 5 நிமிஷம். எண்ணெய் காணாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் சுகர் போட்ட உடனே இன்னும் நம்ம சிம்மில் வச்சோடனே எல்லா எண்ணெயும் வெளியில் வந்து இன்னும் நல்லா டார்க் கலராக இருக்கும். இப்போ சுகர் போட்ட பிறகு எண்ணெய் மேலே தள்ளணும். வந்து வேலை தள்ளிடும். சரி, ஓகே. கெட்டி அந்த தொக்கு பக்கம் தான் தொக்கு சொல்லுவாங்க. அந்த தொக்கு மாதிரி கெட்டி எப்படி கெட்டியாக வந்துருச்சு பாரு. இந்த இடத்துல வேறு எதுவும் போடணும் இல்லை? சுகர் போட்டலாம் சார். சுகர் இப்போ போடலாமா? போட்டுடலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் திருப்பி நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆமாம் சார். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் 10 நிமிஷம் இருந்தால் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சார் இப்போ சுகர் போட்டதுக்கப்புறம் இது எவ்வளோ கெட்டியாக இருக்கு சார். ஆயிலெல்லாம் பிரிஞ்சு. எப்படி சொல்கிறீங்க? சுகர் போட்டதுக்கப்புறம் கலர் எப்படி இருக்கு பாரு. நல்லா டார்க் கலரு, கெட்டித்தன்மை நல்லா வந்துருக்கு. இது டேஸ்ட் பண்ணல, நான் காமிக்கிறேன். எடுத்து பாருங்க. அப்படியே தொக்கு இப்படி எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, அப்படி விழணும். இதுதான் தொக்கு. சூப்பர்.
அப்போ டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். ஃபைன் ஃபைன். நான் சாதம் எடுத்துன்னு வந்துட்டேன். ஓகே சார். எனக்கு இந்த இலையில கொஞ்சமாக கொடுங்க. ஐ திங்க் இது 1 ஸ்பூன் போட்டாலே போதும் நினைக்கிறேன். ரைட்டா? ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் சார். அதிகமாக போட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை. சார் எண்ணெய் விடலாங்க, நல்லெண்ணெய் சார். நல்லெண்ணெய் போடணுமா? அப்படிங்களா? ஆமாம். ஓகே, நல்லா இருக்கும் டேஸ்ட். ஸோ ஓகே, கடைசியாக நல்லெண்ணெய். கடைசியாக நல்லெண்ணெய். ஓகே, இப்போ இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். என்ன காரணம் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு? இப்போ நீங்கள் சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சார். ஓகே. இதுவே 2-3 நாள் கூட இந்த காரம் அடைக்கணும், சாப்பிட நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஓகே. அப்போ நல்லெண்ணெய் போட்டுக்கணுங்கிறது இல்லை, டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம். அப்பா, ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும். சுருக்குன்னு இருக்குது. தேங்க்யூ சார். அந்த பூண்டு விறுவிறுப்பாக இருக்கும்ல, அது அந்த புளிப்புத்தன்மை, இன்னொன்று இந்த இனிப்புத்தன்மை ஆமாம் ஷார்ப்பாக தெரியும். நல்லா வெரி குட். தேங்க்யூ. இது சாப்பிடும் போது இன்னொரு கை கிடைக்காதா? அதாவது இப்படி ஒரு கை உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு கையில் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் கேப் போடணும். கேப் போட்டுதுன்னா இன்னொரு உருண்டை கிடைக்காதா அப்படி சொல்லி எதிர்பார்ப்பாங்க. வேற லெவல். வெரி குட். தேங்க்யூ சார். சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ். வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த மாதிரி பூண்டு தொக்கு பண்ணுறீங்கன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? எனக்கு லாஸ்ட் டைம் ஃபோன் நம்பர் கொடுத்த மாதிரி இந்த எப்படி தெரியுங்களா? வணக்கம், என் பேர் லக்ஷ்மி. நாங்கள் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம். நாங்கள் இப்போ பூண்டு தொக்கு பண்ணியிருக்கோம், அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நீங்கள் வேணும்னாலும் கொரியர் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம். கடைக்கு வந்தாலும் நீங்கள் அவசியம் சாப்பிட்லாம். அதை கான்டாக்ட் நம்பர் வந்து H விக்னேஷ் 98 94 79 30 31. ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஒரு அருமையான இந்த பூண்டு தொக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார். நன்றி. ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நான் ரைஸோட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா, அந்த நல்லோட வாசத்தோட சாப்பிடும்போது வேற லெவலில் இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care. தேங்க்யூ.